எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அந்த கூட்டம் அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போயிருக்கிறது. எப்படின்னா 2022ஆம் ஆண்டு நடந்த பொதுக்குழுவையே அவங்க பொய்யா மறைச்சு நாங்கள் முழு ஆவணத்தை கொடுத்தும் கூட 2023 நடந்ததாக அவர்கள் தவறான செய்தியை தந்திருக்கிறார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்திற்கு இணையான ஒரு ஆணையம் அது ஒரு எதிரான ஒரு உத்தரவை தந்திருக்கிறதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதற்காக நாளை காலை சென்னை தேர்தல் ஆணையத்தை கண்டித்து சென்னையிலே ஆர்ப்பாட்டமும் மாவட்ட ஆட்சியர் ஆர்ப்பாட்டமும் 4ஆம் தேதி ஜந்தர் மந்திரிலே காலை 11 மணிக்கு பாராளுமன்ற தெருவில் இருக்கிற ஜந்தர் மந்திர் பாராளுமன்ற தெருவில் இருக்கிற அங்கே ஆர்ப்பாட்டமும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மருத்துவர் ஐயாவுடைய வழிகாட்டுதலின் பேரில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க இருந்து முக்கிய நிர்வாகிகள் மட்டும் வர சொல்லி நிறையா வர்றாங்க. இது யாரையும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிடல. அவர்களாக ஒரு உணர்வின் அடிப்படையில் ஒரு வேகத்தோடு மருத்துவர் ஐயாவை வஞ்சிக்கிறார்களே, மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று ஒரு தன்னெழுச்சியாக டெல்லி வரையிலே புறப்பட்டு வர நாம் தயாராக இருக்கிறார். டெல்லியில் யார் தலைமையில் சார் ஆர்ப்பாட்டம் நடக்குது? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் அண்ணன் தியாகச்செம்மல் ஜி.கே. மணி அவர்கள் தலைமையிலே நடக்கிறது. சார், தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு தான் அவருக்கு தான் லெட்டர் தலைவராக அங்கீகரிச்சுக்கிறாங்க. அருள் எம்எல்ஏ நீக்கப்பட்ட அருள் எம்எல்ஏ கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. தேர்தல் ஆணையம் என்பது நாங்கள் தான் தெளிவாக சொல்கிறோம். அந்த புத்தகத்தை எடுப்பா. தேர்தல் ஆணையத்தை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தொடர்ந்து சொல்லி வருகிறோம். 2028/5/2022ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி அவர்கள் நியமிக்கப்பட்டார். அவருடைய பதவி காலம் 27/5 அதாவது 27/5/2025 3 ஆண்டுகளிலே முடிவுற்றது. இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய விதி. ஆனால் இதையெல்லாம் மறைத்து தவறான, அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு தவறான செய்தியை கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்க எவ்வளோ ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செய்திருக்கிறார்கள். இது எப்படின்னா அவங்க என்னை போய் நீக்கிறதுக்கு, என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கு அதிகாரம் படைத்தவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் என்னை கட்சியை விட்டு நீக்கிற அதிகாரம், வேறு யாருக்கும் இல்லை. உங்கள் மேலே நீங்கள் கட்சி கொடியை பயன்படுத்தினா உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்ய சார், அவங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. எங்க பெற்றெடுத்த தந்தை இந்த இயக்கத்தை உருவாக்கி 46 ஆண்டு காலம் உருவாக்கி உழைத்த தலைவர், அவரே கண்கலங்கி என்னிடத்தில் என் உயிர் ஒன்றை தவிர எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடலூர் கூட்டத்தில் ஐயா அவர் கண்கள் கலங்கி அந்த அழுத காட்சி ஒரு வன்னிய மனசையும் ஒரு அனைத்து சமுதாய மக்கள் மனசையும் குறிப்பாக பெண்கள் மனதை அப்படியே குத்தி கிழிச்சிருக்குது. இப்போ அவங்க கேட்குறாங்க, பெத்த அப்பாவுக்கு நான் சொன்னேன், எம்ஜிஆர் அவர்களை புரட்சியாளர் எம்ஜிஆர், கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், இன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களிருந்து இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பா அம்மாவை அந்த அளவுக்கு மதித்தவர்கள், அப்படியெல்லாம் மதித்தவர்கள் தான் இன்றைக்கு தலைவராக மிளிர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன ஃபேஸ்புக்லேயும் தொலைபேசிலையும் 2 நாளாக கேவலமாக பேசுகிறாங்க. நான் ஒரு பந்து, என்னை அடிக்க 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 எந்திரிச்சுக்கிட்டு தான் இருக்கலாம். கோழை நாய்களே, ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. மருத்துவர் ஐயா என்ற ஒரு தெய்வம் எனக்கு பக்கபலமாக துணை நிற்கிறார்கள். அவர் கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். என்ன நீங்கள் என்ன குடும்பத்தை பற்றி பேசுகிறது, அவனை பற்றி பேசுறது, இவனை பற்றி பேசுறது, அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பயந்துக்குமே? என்ன டேய், உன் உடம்புல ஓடுற ரத்தம் தானே என் உடம்புல ஓடுது. நீ பொட்ட பயலாட்ட ஃபேஸ்புக்கில் பேசுகிற. நானும் இந்த எம்எல்ஏ பதவி வருவதற்கு முன்பு 1000 ஆட்டம் ஆடணும் தான். எம்எல்ஏ பதவி வந்த பிறகு நான்லாம் ஐயாவுடைய
உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அடக்கி வாசிக்கிறோம். புரியுதா? இந்த ஃபேஸ்புக்கில் போடுறது, இந்த பொட்ட பசங்களாட்ட போடுறதெல்லாம் அதெல்லாம் நிறுத்திக்கங்க. அதெல்லாம் என்னுடைய செயல்பாட்டையும் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பையும் அவர் மீது வைத்திருக்கிற பக்தியையும் ஒரு கடுகளவு கூட பிசகாது. மீண்டும் சொல்லுகிறேன், ஐயா அவர்கள் அன்னைக்கு ஏங்க இந்த கட்சியை உருவாக்கின தலைவருங்க அன்னைக்கு அழுதாரு பார்த்தீங்கல்ல, ஐயோ என் உயிர் ஒன்று தவிர எல்லாத்தையுமே பிடிங்கிட்டாங்களே, நியாயமா தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பேசுகிற பேச்சு நீ கேட்டீங்க தானே? ஒரு இதை உண்மையான தஸ்தாவேஜுகளை கொடுத்து இந்த கட்சியை நீங்கள் வாங்கியிருந்தா சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம், பரவாயில்ல அப்படின்னு. இந்த கட்சியை உழைச்ச உழைப்பு அன்புமணிக்கு என்ன ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. அவர் முழுக்க முழுக்க வியர்வையை ரத்தத்தை வியர்வையாக சிந்தியவர் ஐயா. அவர்கிட்ட பொய்யான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் அதை பிடிங்கி விட்டு இப்படி பண்ணுறதுங்கிறது நியாயமற்றது. அதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை தொடர்ந்து பயன்படுத்துவேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான். பாட்டாளி மக்கள் கொறடா என்பதை சட்டமன்ற செயலாளரும் சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அதில் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் ஆணையம் உத்தரவெல்லாம் போடல, கடிதம் கொடுத்துருக்குது. என்ன கொடுத்துருக்குது? நீ கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல. இந்த மாதிரி அவர்கள் கொடுத்த ஆவணங்களின்படி, யார் கொடுத்த? அன்புமணி தரப்பு கொடுத்த ஆவணங்களின்படி ஆகஸ்ட் மாதம் இருக்குது. ஆனால் அது பொய்யான ஆவணம், ஆவணமே பொய். அந்த பொய்யான ஆவணங்களை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் நீதிமன்றத்தில் போட்டுட்டோம், வழக்கை தொடர்ந்து விட்டோம். அதற்காக ஒரு குழு டெல்லியிலே தங்கி எங்களுடைய கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி எம்எல்ஏ அவருடைய தலைமையிலே ஒரு குழு ஒரு சட்ட போராட்டத்தை அங்கே இருந்து தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மருத்துவர் ஐயா வெற்றி பெறுவார், நாங்கள் வெற்றி பெறுவோம். சார், இது பின்னாடி இருந்து பிஜேபி தான் தேர்தல் கமிஷன் இயக்குது. அன்புமணிக்கு ஆதரவாக பிஜேபி டாக்டர் ராமதாஸ் எதிர்ப்பாக அவங்களுடைய பணியை இப்பயே தொடங்கிட்டாங்க தேர்தல் முன்புன்னு அரசியல் விமர்சகர் சொல்கிறாங்க. அது எப்படி சார்? அதை நாங்கள் அப்படி பார்க்கல. நாங்கள் இன்னமும் நம்புகிறோம், நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம், நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். இதில் நாங்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான சில தலைவர்களிடத்தில் பேசும் பொழுது அவங்கெல்லாம் இல்லை தேர்தல் கமிஷனில் நாங்கள் இதில் ஒன்றும் சொல்லலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க, நாங்கள் பாரத பிரதமரிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறோம், உள்துறை அமைச்சரிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம். நீங்களே பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் யார்? 46 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கியவர் தைலாபுரத்தில் குடிகொண்டிருக்கிற எங்களுடைய மருத்துவர் ஐயா. இந்த கட்சியை 1989 தூக்கியவர் யார்? இங்கே தைலாபுரத்தில் குடிகொண்டிருக்கிற எங்களுடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா. அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாம் நீங்கள் பாருங்கள், தவறான ஆதாரங்கள் உங்களிடத்தில் தரப்பட்டிருக்கிறது, உளவுத்துறை உங்களிடத்தில் இருக்கிறது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களே, உங்களிடத்திலே அமித்ஷாஜி அவரிடத்தில் உள்துறை இருக்கிறது. நீங்கள் ஒன்னொன்னையும் சீர்தூக்கி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சூழ்நிலையிலையும் சீர்தூக்கி பார்த்து மருத்துவர் ஐயா தான் கட்சி என்று ஒரு உத்தரவை மிக விரைவாக நீதிமன்றம் வழங்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.